நம்ம எல்லையில இருந்துட்டு இப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கடையா கடந்துட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கையல் எங்க போனாங்க? என்ன ஆனாங்க? அப்படின்றது எதுவுமே தெரியல. அது மட்டும் இல்லாம போலீஸ் வந்து போய்னா எங்க கயல கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்ற விஷயத்த கேட்டாலுமே கூட சொல்லவே மாட்டேங்கிறாங்க. ஆனா இப்போ அவங்க கூட்டிட்டு போயிருக்கக்கூடிய இடம் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஜட்ஜ் முன்னாடி நிக்க வச்சு ரொம்பவே வந்து போய்னா ஸ்ட்ராங்கா அதாவது நான் இத பண்ணல. நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அப்படி இப்படிங்கிற மாரி வந்து சொல்லி இப்போ ஜட்ஜோட மொத்த கவனத்தையும் நம்ம கயல் பக்கம் திருப்பிட்டாங்க. அதாவது கொலையும் பண்ணிட்டு, "இவ்ளோ தென்னாவட்டா பேசுறா" அப்படின்ற மாரி சொல்லி, நீங்க உண்மைய ஒத்துக்க வச்சு, அதுக்கப்புறம் வந்து என்ன கோர்ட்ல சப்மிட் பண்ணுங்க. ஜெயிலுக்கு அனுப்பிச்சு விட்டுருங்க. அப்படி இப்படின்ற மாரி சொல்லி அவரு ஒரு பக்கம் சொல்லி விட்டாரு. இப்ப என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எழில் வந்து இப்ப போலீஸ் ஸ்டேஷன்லயே இருந்துட்டு இருக்காரு. ஒரு பக்கம் அவங்களும் கேட்கறாங்க. "என்னாச்சு? ஏதாச்சு?" அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அந்த ஒரு டைம்ல வந்து ஒரு லேடி கான்ஸ்டபிள் மட்டும் வந்து இந்த விஷயத்த பத்தி சொல்றாங்க. "நீங்க நெனைக்கிற மாரி கிடையாது. அதாவது கயல வந்து என்கவுண்டர்ல போட்டு தள்ள போறாங்க. அப்படி இப்படின்ற மாரி என்னென்னமோ சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்டதும் எழிலுக்கு பயங்கரமா நடுச்சு. ஏன்னா தன்னோட பொண்டாட்டி கயல் அவங்க எந்த ஒரு தப்புமே செய்யல. அப்படி இருக்கும்போது அவங்கள வந்து இப்போ இதுல போடுறது ரொம்பவே தப்பான விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். இத கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். இத வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம நம்ம எழில் ரொம்ப அதிர்ச்சியாக ஆரம்பிச்சுறாங்க. என்ன சொல்றீங்க நீங்க? அப்படின்ற மாரி கேட்கும்போது தான் விஷயத்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. அதாவது உங்க பொண்டாட்டிய நீங்க போய் காப்பாத்தணும் அப்படின்னா சீக்கிரமா போயிடுங்க. இல்லன்னா கண்டிப்பா உங்க பொண்டாட்டிய காப்பாத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம கயலும் வந்து இந்த போலீஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஏன்னா அவங்க வந்து என்கவுண்டர்ல போட்டு தள்ளுற அந்த ஒரு விஷயம் தெரிய வந்து, அதுக்கப்புறம் தான் நம்ம எழில் சரியான நேரத்துல அங்க மாஸ் என்ட்ரி குடுத்து, எல்லாரையுமே அடி அடின்னு அடிச்சு வெளுத்து கட்டி, கடைசியில வந்து நம்ம அ எழில் வந்து காப்பாத்த ஆரம்பிச்சுறாரு கயல. அதே சமயம் வந்து இதுல யாரு சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு, கண்டிப்பா வந்து எழில் வந்துட்டு நிரூபிக்க தான் போறாங்க. இதுக்கப்புறம் யாரா இருந்தாலும் சரி, கண்டிப்பா தப்பிக்கவே முடியாது. நமக்கு எழில் வந்து கயல காப்பாத்துறதுக்கு எந்த எல்லைக்கும் போறதுக்கு தயாரா இருப்பாரு. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.